ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரியோராஜோட நடிப்பில் வெளியான ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ரியோராஜுக்கும் மாளவிகா மனோஜுக்கும் கல்யாணம் ஆயிடுது. அப்போது ஒரு நாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போது மாளவிகா மனோஜ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த சண்டேல இவங்களோட கரு கலைஞ்சு போயிடுது. அதனால மாளவிகா மோகன் எப்படியாவது ரியோராஜிலேருந்து பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால இவங்க ஒரு வக்கீல்கிட்ட தேடி போகிறாங்க. அந்த வக்கீலும் நம்ம ரியோராஜோட வக்கீலும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களாக இருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கேஸில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவில் மாளவிகா மனோஜும் ரியோராஜும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கலையரசன் தங்கவேல் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி ரொமான்டிக்கலுக்கு என்ன தேவையோ அதை கதையில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே காமெடி சீன்லாம் வச்சு படத்தை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரியோராஜும் மாளவிகா மனோஜும் அவங்களோட பேர் இதுக்கு முன்னாடி நம்ம ஜோ படத்தில் பார்த்துருப்போம். அந்த படத்தோட கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் அதுன்னு போவாங்க. அந்த சீன் எல்லாத்தையுமே டேரக்டரும் சூப்பராக வச்சுருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் அந்த கோர்ட் ரூம் சீல் எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த ஷாட் உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த கோர்ட்டுக்கு வெளியே நடக்கிற ஒரு பெரிய சம்பவமாக இருக்கும். அதே சினிமாட்டோகிராஃபர் நல்லா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, பாட்டு ஒரு 1-2 பாட்டு இருக்குது. அந்த பாட்டும் ஓரளவுக்கு மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் டைரக்டர் தங்கவேல் அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த எமோஷன் காட்சி, ரொமான்ஸ் காட்சி, கல்யாணம் ஆன பிறகு அந்த போடுற சண்டை, அது எல்லாத்தையுமே டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தில் டைரக்டர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் சொல்லியிருக்காரு. ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது எல்லாத்தையுமே டைரக்டர் காமெடி கலந்து நமக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையை என்ன தான் நல்லா கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். எதுக்குன்னா, அந்த கோர்ட் ரூம் சீன்லாம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு என்னடா இது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் சில சீன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.